ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ மார்னிங் கிரிக்கெட் விளையாண்டுட்டு வந்திருக்கு ரொம்ப டயர்டாக. அடுத்து என்னுடைய ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றாங்க எங்கள் வீட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே சொன்னது பிரியாணி தான் வேணும் அப்படின்னு. அதோட ஒரு சிக்கன் தம் பிரியாணி பண்ண போகிறேன். அப்புறம் வர்றவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈவினிங் கிரிக்கெட் மேட்ச்சுக்காக ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று போட போகிறோம், ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டில். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வீட்டில் போட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு 2:30 போகணும் கிரவுண்டுக்கு. அதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் அது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை பார்க்கலாம். ஸோ வந்தவங்களுக்கு எப்படி வெல்கம் பண்ணுறோம், எப்படிலாம் ஸ்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா பிரியாணி எப்படி பண்ணுறோம், இந்த மாதிரி லொக்கேஷனில் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை பார்க்கலாம். இதுதான் வீட்டுடைய என்ட்ரன்ஸ். ஸோ இந்த கதை திறந்துட்டு உள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லைட்டிங். ஸோ வந்தவங்களுக்கு உட்கார்றதுக்கு சோபாஸ் இந்த மாதிரி எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் கேரம் போர்டு விளையாடுறதுக்கு கேரம் போர்டு ரெடியாக இருக்குது. அதுக்கு தான் அந்த செட்டிங்ஸ்லாம். ஸோ இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவி கொஞ்சம் டைம் பாஸ்க்கு. இந்த பக்கம் செல்ஃப் கபோர்டு வர்ற திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது நான் ஒர்க் பண்ணுற ஏரியா. ஸோ எடிட் பண்ணுறது கொள்வது எல்லாமே இங்கே தான். அடுத்தது பூஜை ரூமு, அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் முடிஞ்சிருது பேச்சுலர் லைஃபு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு, டைனிங் டேபிள். இங்கிட்ட அடுத்த வியூ தான். ஸோ இங்கிட்டலாம் சும்மா செட்டிங்ஸ் வர்றது வச்சுக்கிறதுக்கு. அடுத்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பால்கனி பார்த்தோம் அப்படின்னா நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இந்த சைடு ரோடு, துபாயோட வியூ வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும். இந்த அளவுக்கு பிளெயினாக இருக்குது. இந்த ஏரியா இருக்குன்னா யாராவது ஸ்மோக் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் ஸ்மோக் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹாலு முடிஞ்சு. அடுத்து வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போனால் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே கிச்சன் இருக்கும். ஸோ கிச்சனுக்கு அந்த அளவு பெரியஸ்லாம் இடம் கிடையாது. பக்கத்தில் ஒரு சில்லர், ஒரு ஃப்ரிட்ஜு, ஸோ மைக்ரோ, குக்கிங் ரேஞ்ச், வாட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம குக்கிங் வந்து முடிஞ்சிடும். இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு பால்கனி இருக்குது. அதே ஃபுல் வியூஸ் தான். அதே மாதிரி இந்த சைடு இப்போ நம்ம பார்த்தது அது ஒரு பால்கனி. ஸோ கிச்சனில் இருந்துக்கிட்டே 2 சைடுக்கும் போய்க்கிறலாம். அடுத்து பெட்ரூமும் ஒரு வாஷ்ரூமும் ஒரு ஸ்டோர் ரூமு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து இந்த டோர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாஷிங் மிஷின். அடுத்து கிரிக்கெட் விளையாடுற டூல்ஸு, நம்மளுடைய பேட்டு, பாலு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் தான். ஸோ இது ஒரு பெட்ரூமு. ஸோ இங்கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ வந்து அப்படியே தெரியும். ஃப்ரிட்ஜ் எல்லாரும் அவ்வளோதான் நம்ம ஃப்ளாட்டில் உள்ளது. அந்தளவுக்கு சுற்றி பார்க்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக பேசிக் திங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ
அவ்வளோதான். ஸோ வர்றவங்களுக்கு பிரியாணி ரெடி பண்ணுவோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஸ்பைஸியாக, ஸ்ட்ராங்காக. ஸோ அவங்களுக்காக தான் வெயிட்டிங். எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்கு. ஸோ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனலாக முடிஞ்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் சூப், ரைத்தா, சிக்கன் கிரேவி. ஸோ அவ்வளோதான். இது 3 ஐட்டம் முடிஞ்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியவங்களுக்காக தான் வெயிட்டிங். அவங்க வந்த உடனே சாப்பாடு ஆரம்பிச்சிட வேண்டியது தான்.